எல்லாருக்கும் வணக்கம். புது வருடம் 2026 பிறந்திருக்கு. ஒவ்வொரு புது வருடம் பிறக்கும்போதும் எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கிறது வழக்கம். இந்த வருடத்திலிருந்து இந்த மாரியான பழக்கங்கள நான் விட்டுர்றேன் அப்படின்னு சொல்லி நெறைய பேரு நெறைய விஷயங்கள விட்டுருவீங்க. ஆனா, ஒரு விஷயத்த நெறைய பேரு ஃபாலோ பண்றதில்ல. என்ன அப்படின்னா, உணவு கட்டுப்பாடு. அளவா சாப்பிட்டோம்னா ஆரோக்கியமா இருப்போம் அப்படின்றது நெறைய பேரு ஃபாலோ பண்றது இல்ல. டேஸ்ட்டா இருந்துச்சுன்னா அதிகமா சாப்பிடுறது, டேஸ்ட் இல்லன்னா கம்மியா சாப்பிடுறது, ஒரு சில நேரங்கள்ல சாப்பாட தவிர்க்கிறது. ஸோ இந்த மாரி விஷயங்கள இந்த வருடத்திலருந்து நம்ம புதுசா யோசிக்கணும். எப்படி அப்படின்னா, காலையில அந்த நேரம், காலை நேரம், மதியம் அந்த நேரம், மதிய நேரம், இரவு இந்த மாரி அந்த டைமுக்கு அளவா சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழணும் அப்படின்றத இந்த வருஷத்திலிருந்து நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாரும் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா, ஆரோக்கியமா வாழலாம். ஏன்னா, ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்திற்கு உணவு தான் மருந்து. அந்த உணவு அளவா சாப்பிடணும் அப்படின்றது தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா, நேத்து நியூ இயர் அப்படின்றதுனால நெறைய பேரு வீட்ல பிரியாணி செஞ்சிருப்பாங்க. எங்க வீட்லயும் பிரியாணி தான் நேத்து செஞ்சாங்க. ஸோ, ஆனா அது அளவுக்கு அதிகமா சாப்பிட்டேன். ஸோ, அதோடைய வெளிப்பாடு மறுநாள் ஃபுட் பாய்சன் ஆகும் அப்படின்றது நெறைய பேருக்கு தெரியும். அளவுக்கு அதிகமா சாப்பிட்டோம்னா, அது ஃபுட் பாய்சன் ஆயிரும். அதுக்கு போய் நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒரு மருந்து வாங்கி போடுவோம். எதுனா ட்ரீட்மெண்ட் எடுப்போம். ஸோ, அதனால எல்லாருக்கும் இந்த ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் தான் இது. அளவா சாப்பிடுவோம், ஆரோக்கியமா வாழ்வோம்.